5 நாள் டெஸ்ட் இருக்குது, நல்லா பார்த்துட்டு பொழுத ஓட்டலாம், நல்லா நமக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். பார்த்தா 2 நாளில் முடிச்சிட்டாங்க. அதாவது போன டெஸ்ட் ஒரு 3 நாள், இந்த டெஸ்ட் ஒரு 2 நாள் அப்படின்ட்டு 2 டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமே வந்து 5 நாளில் வந்து முடிச்சிட்டாங்க. நான் வந்து என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து ஃபேவராக வந்துச்சு. அவ்வளோதான், அதை பற்றி நம்ம பேசணும். ஸோ எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அதை தவிர்த்துட்டு வந்து நம்ம பேச வேண்டிய விஷயங்களும் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசலாம்னு வந்தேன். ஸோ வெல்கம் பேக் கேகே டாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டே ஒரு ப்ரிவியூ அண்ட் அனலைசஸ் எல்லாத்தையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது வந்து இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பேட்டிங் வந்தாங்க. ஒரு 30 ரன் வந்து ட்ரையல்ஸோடு வந்தாங்க. ஸோ வந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ டார்கெட் இருக்க போகுது அப்படின்னு தான் எல்லோரும் வந்து நோக்கிட்டு வந்தோம். அது வந்து இந்தியா வந்து என்ன மாதிரி பிளான் வந்திருப்பாங்களோ, எந்த அளவுக்கு சீக்கிரம் ஆல் அவுட் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆல் அவுட் ஆகிட்டு டக்குன்னு வந்து சேசிங் பண்ணிட்டு இந்த மேட்சை முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் வந்திருப்பாங்க. ஏன்னா விரும்பியிருக்க மாட்டாங்க 2 டீமே வந்து இந்த டெஸ்ட் வந்து 3வது நாள் தாண்டணும் அப்படின்னு. அது நடக்கவும் வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து மார்க்கரம் வந்து கொஞ்சம் அற்புதமாக ஆனார். ஸோ அவரோட இன்னிங்ஸ் தான் வந்து டிஃபரெண்ட். சப்போஸ் அவரோட இன்னிங்ஸ் வந்து அங்கே 0-ஆக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்தியா வந்து வின்னிங் ஸ்வீட்டே ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுவும் இந்த இதுவரைக்கும் எத்தனையோ டெஸ்ட் நடந்திருக்கு, எத்தனையோ வருஷமாக விளாண்டுட்டு இருக்கோம். ஆனால் குறைஞ்ச பந்தில் முடிஞ்ச ஒரே டெஸ்ட்னா இதுதான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 640 பந்து தான் ஒட்டுமொத்தமாக போயிருக்கு. ஒரு 100 ஓவர் தான் போட்டிருக்காங்க. 100-150 ஓவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும் போதே வந்து இதே டெஸ்ட் வந்து இந்தியாவில் நடந்திருந்தால் எந்நேரம் என்ன ஆயிருந்திருக்கும். அதாவது ஒரு இதே சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்தியாவில் நடந்தது ஒரு அகமதாபாத்தில் இந்த மாதிரி 1.5 நாளில் ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருந்தா என்ன மாதிரி பேச்சுகள் வந்திருக்கும். இந்த பிச்சை பற்றி நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ஆனால் பிச்சை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசணும். உண்மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து டிஃபிகல்ட் தான். பேட்டிங் ஆடுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட். ஆனால் வந்து அதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளில் முடியக்கூடிய அளவுக்கு ஒஸ்டான பிச்சு அப்படின்னா நான் டெஃபினட்டாக அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன். உண்மைக்கு நான் ஃபஸ்ட்டு டே வச்சு பார்க்கும்போது நானே வந்து ரொம்ப அன்ஈவன் பிச்சாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பேட்ஸ்மேன் ஆன விதத்தையும் நம்ம வச்சு பார்க்கணும். அது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கரம் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். அதாவது இந்த பந்தை பார்த்து எதுவுமே பார்த்து பயப்படல, ஒரு பாசிட்டிவாக ஆடினார். அப்படிங்கும்போது இந்த பிச்சில் வந்து என்ன ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டிஃபென்ஸ் ஆட வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒரு அந்த 6 மீட்டர் 8 மீட்டர் உள்ள பால் வந்து ஒரு சில பால் வந்து கீழே போகுது மேலேயும் போகுது. அப்படிங்கும்போது வந்து 2 நாளில் முடியக்கூடிய பிச் வந்து இது இல்லை. டெஃபினட்டாக வந்து எங்கே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு வருது அப்படின்னா பிளேயர்ஸோட டிஃபென்ஸில் தான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து கொஸ்டின் மார்க். அது இந்தியன் பேட்டர்ஸ் வந்து சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் உங்கள் 3 பேர் மேலே வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு கோபமும் இருக்குது. ஏன்னா ஒரு எந்த பாலை லீவ் பண்ணணும், எந்த பாலை ஆடணும் அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸே இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மட்டும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டே நல்லது இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து வந்து ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து இங்கிலாந்து வந்து ஆரம்பிச்சிட்டாலும் இந்தியா வந்து அந்த முறையை வந்து நீங்கள் கடைபிடிக்கிற. சப்போஸ் நீங்கள் அடிச்சு ஆட போகிறீங்கன்னா அடிச்சு ஆடணும். அதுவும் உங்களுக்கு தெரியல. வந்து டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவே வந்து இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ வர யங்ஸ்டர்ஸ். எனக்கு நினச்சாலே வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது இந்தியாவோட நெக்ஸ்ட் டெஸ்ட்டை பார்த்தா. எஸ் ரைட், வந்து பவுலர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம். ஸோ பவுலர்ஸ்க்கு வந்து நம்ம தனி கிரெடிட் கொடுத்துடும். பட் வந்து பேட்ஸ்மேன் மேலே வந்து எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா 6 பேட்ஸ்மேன் வந்து நீங்கள் டக் அவுட் ஆகுறீங்க அப்படிங்கும்போது இந்த பிச்சில் வந்து நீங்கள் டக் அவுட் ஆகிற அளவுக்கு வந்து பெரிய பூதம்லாம் ஒன்றும் இந்த பிச்சில் இல்லை. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக வந்து இந்தியன் மேனேஜ்மெண்ட் வந்து அதில் வந்து கவனம் வைப்பாங்க. குறிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில் மேலே வந்து ஒரு தனி கவனம் இருக்கும். ஸோ பார்க்கலாம். அது இந்த வருஷம் வந்து 15 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஸோ இந்த 15 டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிக்க போகிற இந்தியாவில் ஆட போகிற 10 டெஸ்ட் தான் நீங்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறத விட நீங்கள் ஓவர்சீஸில் போய் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக விளாட போகிற சீரிஸ் தான் உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணும். ஸோ ஓவர்சீஸில் வந்து யார் நல்லா பேட்டிங் ஆடுவா அப்படிங்கிறது வந்து இந்த இடைப்பட்ட ஒரு 10 மாதத்தில் வந்து இந்தியா கண்டுபிடிச்சிடணும். அதில் ஒரு 2 மாதம் உங்களுக்கு ஐபிஎல், அப்புறம் வேர்ல்டு T20 ஓடிடும். அப்படிங்கும்போது வந்து இன்னும் நீங்கள் அந்த T20 தான் மனசில் வச்சு நான் அவங்கள தான் நாங்கள் டீமில் எடுப்பேன் அப்படின்னா போக வேண்டியதான். அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி மேட்சை பற்றி அப்புறம் இன்னும் தெளிவாக பேசும்போது வந்து இன்னைக்கு பும்ரா வந்து ரொம்பவே அற்புதமாக போட்டார். ஒரு தனி ஸ்பெல்லில் இருந்தது. அதாவது ஒரு எண்ட்லேருந்து மட்டும் தனியாக விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. அந்த எண்ட்லேருந்து பும்ரா இன்றைக்கி வந்தார். ஸோ வந்து ஒரு பக்கம் வந்து அவர் விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தார், ஒரு பக்கம் வந்து மார்க்கரம் வந்து அடிச்சுட்டே இருந்தார். பும்ரா மட்டும் பார்த்து கொஞ்சம் சேஃபாக ஆடிட்டு மற்றபடி முகேஷ் குமாராக இருக்கும், பிரதீஷ் கிருஷ்ணா இருக்கும், சிராஜா இருக்கும், எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருந்தார். அவரோட செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து புரிஞ்சிச்சு நம்ம வந்து இங்கே வந்து டிஃபென்ஸ் ஆட முடியாது, நம்ம அட்டாக்கிங் ஆடினா மட்டும் தான் நம்மளால் ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுட்டு வந்து மார்க்கரம் வந்து அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், ஒரு 79 ரன் டார்கெட் இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் ஜெய்ஸ்வால். பாசிட்டிவ் இன்டென்ட் அந்த வார்த்தையை கேட்டால் தான் எனக்கு கடுப்பு மேலாக இருக்குது. பாசிட்டிவ் இன்டென்ட்னா நீங்கள் எல்லா பாலுமே அடிப்பீங்களா சார்? ரைட், இது 79 ரன் இருக்குது, நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னா அதே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ஆடிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டோட பியூட்டி என்ன அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் ஆடுறது, பாலை லீவ் பண்ணுறது, அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய சேலஞ்சே. எந்த பாலை நான் ஆடாமல் விட போகிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியணும். ஸோ வந்து அது வந்து சுத்தமாக இந்தியன் பேட்ஸ்மேன் தெரியல. ஸோ அது வந்து எனக்கு நினைக்க வந்து ஒரு மாதிரி ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீ அடுத்து வந்து இந்தியாவில் இருக்கிற டெஸ்ட்டை நோக்கி வரும்போது நீ ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் எப்படி ஆடுறாங்கன்னு அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். வந்து அதுக்கு 10 மாதம் வந்து ஓவர்சீஸ் டெஸ்ட் இல்லை. அதுதான் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு
நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு நல்ல விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த 3 பேட்டர்ஸ் வந்து நல்ல விஷயம் சொல்லுவேன். ஸோ அங்கேயும் பார்க்கணும், இன்னும் ஸ்பின் ட்ராக் கிடச்சா அங்கேயும் உங்களுக்கு வந்து டெக்னிக் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ வந்து எப்படி அப்டேட் ஆகி வராங்கன்னு பார்க்கணும். ஸோ வந்து பேட்டிங்கில் வந்து ஜெய்ஸ்வால் ஒரு 28, விராட் கோலி ஒரு 10, கில் ஒரு 10 அப்படின்னு ரோஹித் சர்மா நாட் அவுட் ஆகி முடிச்சு வச்சுட்டாங்க, மேட்சை முடிச்சுட்டு. இந்த சீரீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சமன் பண்ணிருச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் கேப்டன் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம், ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கோம். அது வந்து லாஸ்ட் மேட்ச்சில் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாமோ அது வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம நல்லாவே பண்ணியிருந்தோம். பவுலர்ஸ் வந்து அந்த கரெக்டான லைன் லென்த்தில் போட்டுட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து கேப்டன்சியை பற்றி நான் தனியாக பேசணும். ரோஹித் சர்மா வந்து உண்மைக்கே வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அவர் பண்ண தப்பை வந்து இந்த மேட்ச் வந்து தீர்த்திக்கிட்டார். என்ன பண்ணார் அப்படின்னா அந்த இன்டென்ட்டை கொண்டு வந்துட்டார், அட்டாக்கிங் இன்டென்ட் இருந்து. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எழுதுற விக்கெட் ஆனவொடனே ரோஹித் சர்மா வந்து அவ்வளோ லவுடாக கத்துனார். அங்கேயே வந்து தெரிஞ்சிருச்சு ஒரு இன்டென்ட்டோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ வந்து இன்னும் நம்ம விலாவரியாக பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நாளைக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய வீடியோவில் வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பேசிடுவோம். இந்தியா வந்து எப்படி இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சாங்க, இந்த ஓவரால் அந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம இன்னொரு வீடியோ வந்து பார்த்தலாம். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். உங்கள் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம கொடுத்துருங்க. தேங்க்யூ.